பாரதம் மிகப்பெரிய வாழ்க்கை சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு கதை. அடிப்படை அம்சம் உங்களுக்கு தெரியும். அதில் என்ன ரெண்டு, அந்த வேற ஒன்றும் இல்லை பாருங்கள், அதில் பல நுட்பங்கள் கதை வடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருப்ப திருப்ப கதையே பேசுகிறார்களே தவிர அந்த நுட்பங்களை யாரும் பேசுவதில்லை. ராமாயணத்திலே வரக்கூடிய ராமன் சூரிய வம்சத்தை சேர்ந்தவன். பாரதத்திலே வரக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். சூரியனிலே மறு இல்லை, சந்திரனிலே மறு உண்டு. இதிலேயே அந்த நுட்பம் பதித்து வைத்தார்கள். சூரியனிலே குற்றமே கிடையாது. ஆகவே சூரிய வம்ச கதையிலே குற்றம் இல்லை, படி என்று அர்த்தம். இந்த கதையை சொல்கிற பொழுது சந்திர வம்ச கதை என்று சொன்னார்கள். சந்திர வம்சம் தேய்ந்து வளர்கிற வம்சம், அங்கே மறு உள்ள வம்சம். அதை மறைமுகமாக சொல்லி இது கெட்டதை செய்யாதே என்பதற்கான கதை என்பதை அந்த வம்ச வித்தியாசத்திலேயே நம் பெரியவர்கள் காட்டிவிட்டு போனார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.